காட்டி கொடுத்தா கொலை பண்ணுவானாம்ல, கொலைகார பாவி. ஐயோ, அவன் செஞ்சாலும் செய்வான். யார் அவன்? ஏன் அவனுக்கு உதவி பண்றோன்னு ஒத்துக்கிட்டோமோ தலையெழுத்து. ச்சே, இந்த காந்திமதி யாருன்னு தெரியாம வாய விட்டுருக்கான். அதுக்கான பலன் அவன் கண்டிப்பா அனுபவிப்பான். யாரோ நிக்கிற மாதிரி இருக்கே. நினைச்ச மாதிரி கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாளே, இவளுக்கெல்லாம் தூக்கமே வராதோ? பாட்டி இந்த நேரத்துல எதுக்கு மேல போயிட்டு வராங்க? மழை பெய்யற மாதிரி இருந்துச்சா, அதான் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக மாடிக்கு போனேன். மழை நின்னு போச்சு, அதுதான் வந்துட்டேன். நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கவே இல்லையே. காந்திமதி சொதப்பிட்டேடி. சமாளி சமாளி. மீனாட்சி, அது மீனாட்சி, நீ கேட்கலனாலும் நான் சொல்லுவேன், அது என்னோட கடமை இல்லையா? ஆமா, நீ என்ன தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்க? வயித்து புள்ளக்காரி, நல்லா தூங்கணும். அப்பதான் பாப்பா நல்ல புசு புசுன்னு என்ன மாதிரி இருக்கும். போ போ, போய் தூங்க போ. பாட்டி, நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வயசான காலத்துல ராத்திரியில கண்ட இடத்துக்கு போய் எங்கேயாவது விழுந்துட்டீங்கன்னா என்ன ஆகுறது? போங்க, போய் தூங்குங்க. சரி சரி. ஒரு 3 நாளா பாட்டியோட நடவடிக்கை எதுவும் சரியில்லையே. ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றாங்க. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. எப்படி இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில வந்துதானே தீரும். அப்ப பாத்துக்கிறேன். வேளை கம்பங்குத்தாடி ரோட்ல கூத்தாடிட்டு வீட்டுல வசூல் பண்றதுக்காக வந்திருக்கானோ? என்ன திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைகிற மாதிரி நுழைஞ்சிட்டு இருக்க? ஆமா, என்ன? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? யார பாக்கணும்? ஹலோ, டு ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நான் ஒண்ணு இங்க பிச்சை எடுக்கிறதுக்காக வரல. பின்ன என்ன பல கோடி ரூபாய் எனக்கு தானம் பண்ண வந்திருக்கியா? ஏண்டா, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ எதுக்கு வந்திருக்கேன்னு. போ போ போ, முதலாளி அம்மா வீட்ல இல்ல, போயிட்டு அப்புறமா. ஏய், உடைச்சிட்டு கிடச்சிட்டு போறடா, அப்புறம் எலும்பெல்லாம் அள்ளணும். நான் ஒண்ணு உங்க முதலாளி அம்மா பார்க்க வரல. பின்ன என்ன பார்க்க வந்தியா? நீ எல்லாம் யாரு பாப்பா ஆல்ரெடி? நான் என்னோட காதலிய பார்க்க வந்தேன். என்னது காதலியா? ஆமா, நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? கீழ்பாக்கமா, குணசீலமா, இல்ல ஏர்வாடியா? ஆனா உன்னோட அழகுக்கு இங்க யாருமே இல்லையே. நீ போலாம் போலாம். உங்களுடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஏத்துனதெல்லாம் போதும், ஒழுங்கா சொல்லுடா. இங்க பாருங்க, வந்ததுல இருந்தே நீங்க ராங்கா டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. என் டார்லிங்க்கு மட்டும் தெரிஞ்சது உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவா. அது யாருடா என்ன வேலையை விட்டு தூக்குற டார்லிங்? என்ன இந்த வீட்டு வேலைக்காரி நினைச்சிட்டு இருக்கியா? எஸ். டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஆமா, பாக்குறதுக்கு ஒரு மார்க்கமா இருக்கிறியே. உன் பேர் என்னடா? அஜித் குமார். அடி தொடப்பு கட்டிக்கு பட்டு குஞ்சலமா? ஏண்டா, பேர் வைக்கும் போது உங்க அப்பா அத்தால கண்ணை மூடிட்டாங்களா என்ன? கேவி, என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு. என் பர்சனாலிட்டி பத்தி மட்டும் எதுவும் சொல்லாத. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னடா கேள்வி கேட்ட? என் டார்லிங் வாசு இருக்காங்களா? என்னது? அந்த வசு உன் டார்லிங்கா? ஆமா கிழவி, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. என்னடா பண்ற? டேய், இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமாடா? நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர உசுரா லவ் பண்ணிட்டு இருக்கிறோம் கிழவி, லவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வசுவுக்கு ஏன் புத்தி இப்படி போகுது? என்னதான் அர்ஜுன் தம்பி டைவர்ஸ் பண்ணாலும் இவனையா லவ் பண்ணணும்? இந்த வசுவுக்கு புத்தி தான் கெட்டு போச்சு. என்ன கேவி, ஸ்டன் ஆயிட்டா? ஐயோ, ஏ அஜித் குமார், ஹாய். டார்லிங், ஹாய், வாங்க வாங்க. டார்லிங், டேய் டேய், இந்த பாரு. டேய், ஐயோ, டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? ஐயோ, இரு வர. நில்லுடா. ஹலோ, ஐயோ, வாசு.
சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். அந்த சாமி கிட்ட கூட நான் வேண்டிக்கிட்டேன். அப்படிலாம் பண்ணாத பார்க்க முடியல. இப்படியே போகுது. ஐயோ என் பிரார்த்தனை வீண் போகல. வீண் போகாது வாசு, வீண் போகாது. டெய்லி நான் கோயில்ல பொறுக்கிற தேங்காய் மேல சத்தியம் கோயில்ல தேங்காய் பொறுக்கிற பையனா நீ? தங்க சிலுப்பாயி அப்படி மாறிடுச்சு. அது மட்டும் இல்லடா, உனக்கு எல்லாமே ஸ்லிப் ஆகுது. டெய்லி கோயிலுக்கு போய் சாமி கொடுக்கிற தேங்காய் மேல சத்தியம்னு சொன்னேன். வாசு ஏய், டேய் போடா போடா அங்க இருந்து. அர்ஜுன் சார், இது என்ன சார் கேள்வி? இவரு என்ன தேடிதான் வந்திருக்காரு. மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்ல உன்னை அடிச்சே துரத்துவேன். சார், உங்களோட உருட்டல் மேட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. ஆமா இவர் பெரிய சூரப்புலி. பாட்டி கிராஸ் டாக் பண்றீங்க. வாசு, நேத்து என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன நடந்ததுன்னு தெரியுமா? டேய் நீ அதெல்லாம் சொல்ல வேணாம், போடா. பாத்தியா வாசு, பாத்தியா உண்மைய மறைக்க பாக்குறான், உண்மையான காதல பிரிக்க பாக்குறான். நேத்து நடந்ததெல்லாம் என்னன்னு உங்ககிட்ட சொன்னா இவன் பேர் ரிப்பேர் ஆயிரும்னு பயப்படுறான். டேய் போய் மூடு. அப்படியா அர்ஜு? தள்ளுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அர்ஜு? ஐயோ இவனை பார்த்து அஜித் அஜித்னு கொஞ்சறானே. இந்த பாரு வசு, அவன் என்ன கருமத்தை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனா அவனை அஜித் குமார் மட்டும் சொல்லாத. அதை கேட்கும் போது என் காதலாம் அப்படியே எரிச்சலா இருக்கு. அதுதானே தலை பேரை இவனுக்கு எப்படி வைக்கலாம்? டேய் பாட்டி, அப்புறம் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வராரு பாட்டி. ஐயோ, இந்த லவ்வுக்காகத்தான் வந்த வாசு, இந்த லவ்வுக்காகத்தான் பாத்தியா பாத்தியா, நேத்து இந்த விளங்காதவன் என்ன தேடி வந்தான். போட்டு கொடுத்துட்டானே. நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் டார்லிங். என்ன நடந்ததுன்னு கேளு. என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? பணத்திமிர். பக்கத்துல வராதடா பாய். காசை கொடுத்தா இந்த பசங்க காதலை விட்டு கொடுத்துருவாங்க. இவனுக்கு யார தப்பு கணக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேய் கேவி யாரா சொல்லி கொடுத்தது? ஒரு பிளாங்க் செக்கை என்கிட்ட நீட்டி அதுல எவ்வளவு வேணாலும் ஃபுல் பண்ணிக்கோ, கையெழுத்து போடுற, வாசம் மட்டும் விட்டு சொல்றான். இல்லடா வசூடா. அதுதான் அதேதான், பாசம் மட்டும் விட்டுன்னு சொல்லி விளட்டுறான். நீங்களும் அதை வாங்கிட்டீங்களா அர்ஜு? அமுக்கடா, நடிக்காதடா. என் வாசு இருக்கிற வரைக்கும் இந்த இதயம் மேல போகாது. டார்லிங், என்ன டார்லிங் இப்படி கேட்டுட்ட? நான் ஏழையா இருக்கலாம், ஆனா பணத்துக்காக வேலை போகிற கோலம் இல்ல டார்லிங். அந்த செக்க நேத்து அவன் முகர கட்டையில வீசி எறிஞ்சிட்டான் டார்லிங். என்ன பாட்டி? என்ன தம்பி இதெல்லாம்? ஏன் தம்பி இப்படி எல்லாம் பண்றீங்க? பிளாங்க் செக் குடுக்கற உடம்பா இது? ஐயோ, ஒருவேளை தப்பி தவறி அதுல 1 கோடின்னு எழுதி கொண்டு போய் பேங்க்ல போட்டிருந்தான்னா அந்த பணத்தை அவனால தூக்கிட்டு கூட வர முடியாது. இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? பாருங்க எவ்வளவு வீக்கா இருக்கான்னு. ஐயோ பாட்டி, நீ வேற என்ன படுத்தத கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்ன மட்டும் சொல்லுங்க, அங்க பேச விட்டு வேடிக்கை ஹலோ பாருங்க. பாட்டி, பில்டிங் வேணா கொஞ்சம் வீக்கா இருக்கலாம், ஆனா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங். அந்த பேஸ்மெண்ட் தான் கள்ளங்கவடம் இல்லாத என் மனசு, அதுக்குள்ளதான் என் வாசு டார்லிங் இருக்கறா. அவன் வாசுன்னு ஏதோ ஒரு பையனை லவ் பண்றான். அட்ரஸ் தெரியாம அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. முதல்ல அவனை பிடிச்சு வெளில தள்ளுங்க. பாட்டி, அப்படியெல்லாம் பேசாதீங்க பாட்டி. அர்ஜுன் சார், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இது உங்க காதல் பிடிக்கலன்னா நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே. ஏய் பு, அந்த கருமத்தை தான் பிடிக்கலன்னு நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ தான் கேட்க மாட்டேங்கிற. கூடவே இந்த பள்ளியும் ஓட்டிட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இத பாருங்க அர்ஜுன் சார், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணதான் எனக்கு இவர் மேல காதல் ஸ்ட்ராங் ஆகுது. ஐயோ வாசு, நம்ம லவ் ஸ்டோரியில ஹீரோ ஹீரோனி மட்டும் போதாது, ஒரு வில்லனும் வேணும். அப்பதான் நம்மளோட லவ் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்ல வேளை நம்மளுக்கு ஒரு வில்லன் இல்ல, 2 வில்ல. ஒன்னு வில்ல, ஒன்னு வில்லி. அடி கொய்யால யாரை பார்த்து வில்லின்னு சொன்ன உடனே கொட்டை போட்டுருவேன். பாட்டி, வாசு விடு விடு, யாரு? செத்துரும் இவனா? செத்துரும். நம்மள சாவடிக்கிறான். வாசு, நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க அஜித் குமார். ஐயோ ஏய் ஏய், அந்த பேரை மட்டும் சொல்லி அவனை கூப்பிடாத, எனக்கு பயங்கர எரிச்சலா இருக்குடி. அஜு, நீங்க அவங்கள விடுங்க, நீங்க சொல்லுங்க. டேய் போடா போடா, ஏய் குத்திருவேன், போயிரு. வாசு,
இந்த இடத்துல கொஞ்சம் பேட் வைப்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. நாம ஏன் வெளியில போய் பேசக்கூடாது? நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. ஐயோ வாசு, நாம எங்க போலாம்? நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வர ரெடி. நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினா ஒரு பாழும் கிணறு வரும். 2 பேரும் போய் அதுல குதிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு சரியான இடம். ஆமா கரெக்ட். அது பாழும் கிணறா இருந்தாலும் ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. ஐயோ ராமன் இல்லடி ஆஞ்சநேயர். பாட்டி, அந்த படத்துல கூட அஜித் தான் ஹீரோ. ஐயோ ஐயோ தேங்காய் பல்ல கொல்றானே. அடியே, அந்த அஜித்துக்கும் இந்த அஜித்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காளே தம்பி. இவனை நான் என்ன பண்றது? வாசு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நானே கொன்னுடுறேன் அவளை. வெறியா இருக்கா பாரு, போ வெறியா இருக்கா போ. வாசு, நான் கிளம்பவா? அதுக்குள்ள போகணுமா அஜு? வாசு, எனக்கு டைம் ஆயிருச்சு. எல்லாரும் வந்துருவாங்க. போகட்டுமா? வரியா? வா போலாம். வா. என்னடா ஆச்சு? என்னடி நடக்குது? அர்ஜுன் சார், இதுதான் லவ். காந்திமதி, என்னால முடியல. கோவப்படாதீங்க தம்பி. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அப்படியே இதை தூக்கிட்டு போய் அவன் மண்டபம்ல போட்டு கொன்னுடுறேன். ஐயோ, நீங்க கொலை கேஸ்ல உள்ள போயிடுவீங்க. ஏன் இதெல்லாம்? யாரு போட்டு என் முன்னாடி அந்த ராயோட கைய புடிச்சு கூட்டு போறேன். விடுங்க தம்பி, போயிட்டு போறா. இதுல ஏதோ சூட்சம் அடங்கி இருக்கு. நீங்க இதெல்லாம் பார்த்து கோவப்படணும், கத்தணும், டென்ஷன் ஆகணும். அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய காதல் வெளியில வரும்னு அவ மூளைய அப்படியே கசக்கி யூஸ் பண்றான். சரியான கிரிமினல் அவ. அத புரிஞ்சுக்காம நீங்க என்னமோ குதிக்கிறீங்களே. தம்பி, கண்டுக்காம விடுங்க, மத்ததெல்லாம் தன்னால நடக்கும். நீங்க சரியில்லை, நீங்க சரியில்லை. அவ எக்கட கட்டி போனா நமக்கு என்ன வந்துச்சு? நமக்கு வேண்டியது அவன் நாசமா போகணும். இப்ப அப்படித்தானே அவ போயிருக்கா. இத கொண்டாட பட்டன்னு நல்ல கேசரிய கிண்டி சாப்பிடாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. சரியான தீனி பாட்டி. நானே அவன் கூட போயிட்டாலும் சோகத்துல இருக்க. ஐயோ தம்பி, நீங்க எதுக்குங்க தம்பி இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியாது பாட்டி, எனக்கு அந்த வஸ்து நல்ல ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா இவ இப்படி போய்கிட்டு இருக்கா. அவன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு மட்டும் பிடிக்குதா என்ன? வசு அவனை லவ் பண்றேன்னு சொன்னாலே பாட்டி. ஐயோ, பண்ணிக்கிட்டு தான் போட்டுமே. தினமும் காலையில விடிஞ்சதுமே அவ முகத்துல முழிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் 6 மாசத்துல 6 நாள்ல டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துருவா. மறுபடியும் அவன் வாழ்க்கையில டைவர்ஸா? ஐயோ, என்ன தம்பி நீங்க எல்லாத்தையும் அர்த்தம் பண்ணிக்கிட்டு இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? பாட்டி, அவங்க 2 பேரையும் நான் ஒண்ணு சேரவே விட மாட்டேன். ஐயோ தம்பி, அது என்னோட டயலாக். இருக்கட்டும், இப்போதைக்கு அது என்னோட டயலாக். இவங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு அந்த அஜித் குமார் அப்படியே பிச்சை எடுக்கிறேன் பாத்துக்க. சரிதான். போற வேகத்தை பார்த்தா அந்த வசுவோட கால்ல விழுந்து அப்படியே அவர் காதல சொல்லி காதற போறாரு. இல்ல அந்த அஜித்தை உஸ்கடு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக போறாரு. இந்த 2ல 1 கன்ஃபார்ம். சார், இங்கதான் போனாங்களா? இங்கதான் வந்தாங்க. ஒரு நிமிஷம், உள்ள போயிருக்கோம் அடிக்க. நாங்க 4 பேர் போதுமா இல்ல இன்னும் இருக்கானுங்க? வர சொல்லவா? வேணாம் வேணாம், அந்த தேங்காய் பழனுக்கு நீங்களே போதும். சார், நான் எதுக்கு சொல்றேன்னா, உள்ள இருக்கவன் கராத்தே கும்ஃபு எல்லாம் தெரிஞ்சவனா இருந்தா அவனை நீங்க பார்த்தா தெரியும். வாங்க, நீங்க வாங்க போலாம். வாங்க வாங்க. அஜு, அஜு, என்னாச்சு? ட்ரீமா? ஐயோ, இது மொத்தம் கனவா? சரி வாசு, இந்த பரந்த காதல் தேசத்துல எங்க உட்கார்ந்து நம்ம காதலை வளர்க்கலாம்? வீட்டுக்கு போலாமா? வேணாம் 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 வேணாம். நீ வேற இரு, நானே சொல்றேன். அங்க அந்த இடம் ஓகேவா? ஓகே. கம் ஆன். டேய் டேய் டேய். ஓ ஓ லா 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 லா. Sit down, sit down, sit down. ஒரு நிமிஷம். Sit in the seat.
உங்களுக்கு என் மேல அவ்வளோ லவ்வா? ஐயோ வாசு, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு காதல் கவிதை அப்படியே பொங்கி வருது வாசு. மனிதர் உணர்ந்து கொள்ளது மனித காதல் அல்ல 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 அல்ல. அஜு அஜு, வாசு கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது பார்க்கு. உட்கார் 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 வாசு. ஐயோ ஐயோ. அட பாவி, வசு பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கானே. டேய் டேய் டேய், அதோ அங்க உட்கார்ந்திருக்கான் பாத்தியா? அவன். வாசு, இந்த மாதிரி ஒரு காதல் தேசத்துல நீ என் பக்கத்துல இருக்கும் பொழுது எனக்கு உன்னை பார்த்து ஒரு கவிதை சொல்லணும் தோணுது. சொல்லவா? என்ன பார்த்தா உங்களுக்கு கவிதை சொல்ல வருதா? சொல்லவா? சொல்லுங்க சொல்லவா? சொல்லுங்க. சொல்லிடுவேன். வேண்டாம். அப்படியெல்லாம் நீ சொல்லிட கூடாது. நான் ஒரு கவிதை சொல்லுவேன். தல அவனா தல ஆளும் அவன் மண்டையும். டேய் அவெல்லாம் ஒரு ஆளு. இருங்கடா. என்ன தல? என்ன சார் இது? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை அடிக்க எங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்க சார். என்னமா இருக்க? லெப்ட் ஹேண்ட்ல அப்படியே ஒண்ணு விட்டேனா சுருண்டு விழுந்துருவான். ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி அவன் லேசுப்பட்ட ஆள் இல்ல. அவன் ரொம்ப மோசமானவன். அவனை இப்படிதான் டீல் பண்ணு. அப்புறம் நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்க விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன தெரியக்கூடாதா? நீயே இங்க ஸ்பாட்ல வந்து நிக்கிற, சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க. இதுக்கு மேல யாருக்கு நீ தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற? ஓ, அந்த கவலை உனக்கு வேண்டாம். நீ போய் காரியத்தை முடி போ. தல நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அவன் கூட ஏதோ லேடிஸ் இருக்காங்க. அவன் பொண்டாட்டின்னு தான் நினைக்கிறான். லேடிஸ் முன்னாடி அடிச்சா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். அவங்க போகட்டும், அப்புறம் அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடலாம். ஐயோ, கதையவே மாத்தாத. அவன் பேசிட்டு இருக்கிறது அவன் பொண்டாட்டி இல்ல. அது வேற. இப்படி கோரஸா கேட்டா கன்ஃபியூஸ் ஆகுதுடா டேய். எதுக்காக கன்ஃபியூஸ்? அது ஏன் பொண்டாட்டி. நல்லா தானே சார் இருக்க. அப்புறம் ஏன் உன்னை விட்டுட்டு அந்த ஒட்டடை குச்சி கூட உன் பொண்டாட்டி சுத்துது? ஐயோ, என் தலையெழுத்து. டேய், நீங்க எல்லாம் நிஜமான ரவுடிங்களா? போய் ஆக்ஷன்ல இறங்குங்கடா. நான் வேணா போயிட்டு நாளைக்கு வரவா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கவிதை வரும். கவிதை 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 என்னாச்சு? கவிதை வரலையா? கவிதை வரும். என்ன அப்படி பாக்குறீங்க? உன் அழகை பார்த்தா கவிதை கொஞ்சம் சரளமா வரும். வந்துரும். வரட்டும். டேய், சார் பொண்டாட்டியவே கரெக்ட் பண்ணவன கண்டம் பண்ணாம விடக்கூடாதுடா. வாங்கடா. அதெல்லாம் பண்ணாதடா. சொல்லு சார். இது வேற. தல எப்ப கேட்டாலும் வேற நிக்கிட்டே இருக்கா. சரி விடு, ஃபர்ஸ்ட் போய் அவனை காலி பண்ணு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். போ. டேய் வாங்கடா. என்ன திரும்ப வர்றான்? டேய், ஏன் இப்ப ஃபீல் பண்ற? உங்களை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு சார். பாவம் தானே தெரியுதுல. போய் அடி வேணும். போ. ஓகே சார். போ. அவனுக்கு இருக்கு. வர சார். போ. உன் குரலை கேட்கும் போது நான் என் சின்ன வயசுல பார்த்த அருவி மாதிரி. என்னது? அருவி. என்ன சொன்ன? அருவி. ரெக்க ஒடிஞ்ச குருவி மாதிரி இருக்க. என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? காதல் கவிதை. கவிதை? இங்க ஒரே கூட்டமா இருக்கு. இங்க காதல் வளர்க்க முடியாது. வா, நம்ம அங்க போய் வளர்க்கலாம். மா, நீ போ. சாருகிட்ட நாங்க கவிதை கேட்டுட்டு அனுப்பிச்சு வைக்கிறோம். சார் இல்ல அது. பொறுமை. என்னடா? என்ன? என்னடா இது? நம்மளோட லவ் சீக்வன்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் வள்ளியேன்னு எதிர்பார்த்தேன். எங்க கூட சண்டை போட வரியா? வந்துருச்சு. 1 2 3 4 4 எலும்ப வச்சுக்கிட்டு. பொறுமை. கண்ணா, நான் பார்க்கதான் இப்படி இருப்பேன். நான் பாஞ்சு சும்மா அடிச்சான்னு வையி,
ஒரு பையன் வீடு திரும்ப மாட்டேங்க. இங்க பாரு காமெடி பண்ணது கூடு. ஏய் வாசு, இங்க வைலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் பார்த்தா நீ பயந்துருவா வாசு. நீ கிளம்பு. அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு சண்டைனா ரொம்ப பிடிக்கும். ஓய் நீங்க இவங்கள அடிச்சிருவீங்களா? என்ன வாசு இப்படி கேட்டுட்ட? நானும் அடிச்சா அவங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலை ஃபுல்லா கக்கிடுவான். ரத்தம் தெரிக்கும். அதெல்லாம் பார்த்தா நான் ஒரு வன்முறை ஆளுன்னு நீ ஃபீல் பண்ணிட கூடாதுல்ல. ஐயா அதெல்லாம் நினைக்க மாட்டேன். நீங்க முதல்ல ஃபைட் பண்ணுங்க. வெளியே போ. வெளியே போ.